the chat and மார்னிங் எல்லாருக்கும் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஸ்க்ரீன் கிளியரா தெரியுதுல? ஓகே, இன்னைக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ஸ் பார்க்க போகிறோம். ஃப்ரம் அ போத்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் எப்போதும் சொல்கிற ஒரு விஷயம் தான், எனி சாப்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மைண்ட் மேப் போடுங்க. தட் யூ நோ நான் என்னென்ன இன்னைக்கு சாப்டரில் என்னென்ன கவர் பண்ணணும், வாட் ஆர் தி எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ். ஒரு டாபிக் நான் படிக்கும் போது இந்த டாப்பிக்லேருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் யோசிக்கணும். ஓகே, நான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ளவரை பற்றி படித்தேன். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ளவரை நான் படிக்கும்போது வாட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இந்த டாப்பிக்லேருந்து கேட்க முடியும் அதை நீங்களே யோசிக்கணும் படிக்கும் போது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் போர்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, இப்போ போர்ட்ஸில் எப்படி கேட்கலாம், 2 மார்க் கொஷினாக கேட்கலாம். டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இல்லை லேபிள் அண்ட் எக்ஸ்பிளைன் 3 மார்க்ஸ் அந்த மாதிரி. இப்போ நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்சிக்யூ வைஸ் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து வாட் டைப் ஆஃப் கொஷின் டாபிக் வந்து கேட்கலாம். ஸோ the part of the flower that is where pollen grains are adhering and germinating to form pollen tube அப்படின்னு கேட்கலாம் டைப்பில். ஸோ தட் இஸ் த ஸ்டிக்மா. ஸோ அந்த மாதிரி வாட் எவர் டாபிக் யூர் ஸ்டடிங், அந்த டாப்பிக்லேருந்து என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணி. அண்ட் பிஃபோர் ஸ்டடிங் எனி சாப்டர் மைண்ட் மேப் போடுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். வித் ரெஸ்பெக்ட் டு செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ஸ், ஏற்கனவே படித்த மாதிரி வந்து அதை 3 பிரிக்கிறோம், ஆக்சுவலி 4 பிரிக்கிறோம். ஸோ ப்ரீ ஃபர்டிலைசேஷன், பாலினேஷன், டிஸ்பர்ஷன் இதெல்லாம். அதுக்கப்புறம் ஃபர்டிலைசேஷன் அப்போ த பாலின் பிஸ்டல் இன்ட்ராக்ஷன், ஃபர்டிலைசேஷன், டபுள் ஃபர்டிலைசேஷன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன், போஸ்ட் ஃபர்டிலைசேஷன். போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் நிறையா பார்ட்ஸை பற்றி படிப்பேன். எண்டோஸ்பெர்ம், சீட்ஸ் டெவலப்பிங் ஃப்ரம் த வியூல், ஃப்ரூட்ஸ், ஸோ இதெல்லாம் பற்றி, எம்ப்ரையோ டெவலப்மெண்ட், ஸோ அதெல்லாம் பற்றி படிப்போம். இப்போ நம்ம உடம்புல வந்து ஜைகோட் ஃபார்மேஷனுக்கு அப்புறம் இஸ் அண்டர்கோயிங் multiple mitotic divisions to give you the morula stage, the 16 cell blastocyst stage. ஸோ அந்த மாதிரி இங்கே பிளான்ஸில் வந்து ஜைகோட் வந்து எப்படி டெவலப் ஆகுது, அகெயின் ஜைகோட் ஆனதுக்கப்புறம் மைட்டாட்டிக் டிவிஷன் டு ஃபார்ம் த மெச்சூர் எம்ப்ரையோ. ஓகே, ப்ரீ ஃபர்டிலைசேஷனில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ ஃபர்டிலைசேஷன் இவெண்ட்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்ட்ஸில் வந்து தரவாக இருக்கணும். ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி you have the male andrecium, then you have the female reproductive organ called the gynecium. ஸோ இப்போ கைனீஷியம்ல வந்து பிஸ்டல் ஆர் கைனீஷியம்னு கூப்பிடலாம். ஸோ அதோட பார்ட்ஸ் என்னது? யூ ஹேவ் த yellow part is your female reproductive organ, gynecium. You have the stigma. Stigma is where the
Its stigma is the third component. That's where the என்ன சொல்றது the pollen grains வந்து ரிசீவ் பண்ற ஏரியா. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஸ்டிக்மால இருந்து இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த ஓவரி த்ரூ த ஸ்டைல். ஓகே, ஸ்டைல் வந்து ஒரு ஸ்டாக் மாதிரி, ஸோ அது மூலியமாக தான் ட்ராவல் ஆகுது. அதுக்கப்புறம் யூ ஹேவ் த என்லார்ஜ் பார்ட் தி ஓவரி. ஓகே, ஓவரியில தான் வந்து the ovules are developing. Okay, the ovules are developing the ovary, very important. And then male reproductive organ, androecium la you have the anther and the filament. Okay, cover la வந்து apart from androecium and gynoecium you have the petals to attract the pollinators, and you have the sepals support. The petals, sepals, androecium, gynoecium, these all make up the flower. Okay, flower la வந்து usually there will be more than one pistil and more than one androecium. So pre-fertilization events la first sporogenesis நடக்கும், which is a meiotic division. அதுக்கப்புறமா gametogenesis நடக்கும், which is a mitotic division. The difference வந்து ரொம்ப தரவா இருக்கணும். sporogenesisல வந்து meiotic division நடக்குது, gametogenesisல mitotic division நடக்குது. Okay, so meiosis மூலியமா sporogenesis, haploid spores are being produced, and then அது என்ன ஆகுது, mitotic division மூலியமா உங்களுக்கு gametes are being formed. Okay, so sporogenesis is meiotic, gametogenesis is mitotic. So males and females, males la வந்து micro sporogenesis and then micro gametogenesis. Okay, so microspore இப்போ மேல்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்டாமன் ஆர் யோர் ஆன்தர்ஸ். இப்போ ஸ்டாமன் ஆர் ஆன்தர்ஸ்ல வந்து என்ன நடக்குது, மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் நடக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ. ஓகே, ஸோ அந்த பிஎம்சி மதர் செல்ல இருந்து ஸ்போர்ஸ், டெட்ராட் மைக்ரோஸ்போர்ஸ் ஆர் டெவலப்பிங் மியோட்டிக்லி. ஓகே, த்ரூ மியோட்டிக் டிவிஷன்ஸ். ஓகே, ஸோ மியோட்டிக் டிவிஷன்ஸ் மூலயமா உங்களோட போலன் or the microspore mother cell developing into your tetrad microspores. Okay, meiotic division மூலமா. So this the type of division is very important. Okay, it's meiosis or mitosis. Meiotic division மூலமா it is giving rise to your tetrad microspores which are haploid. Okay, so PMC mother cell, pollen mother cell மூலமா or your microspore mother cell மூலமா you are getting tetrad microspores after meiotic divisions. Okay, and the tetrad வந்து again will dissociate to form the pollen grain. So உங்களுக்கு வந்து 4 haploid pollen grains கிடைக்குது, 4 haploid pollen. Okay, 4 haploid pollen கிடைக்குது, and அந்த pollen வந்து subsequent step உங்களோட gametogenesisல those pollens are developing further, give rise to your giving rise to your male gametophyte. அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஆண்ட்ரீஷியம்ல பாத்தீங்கன்னா, ஆண்ட்ரீஷியம் வந்து ஃபிலமெண்ட் அண்ட் ஆன்தர்னு ரெண்டு பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஆன்தர் தான் வந்து இட் இஸ் யுவர் சைட் ஆஃப் pollen grain development. Yeah, site of pollen grain development is anther. ஸோ இந்த ஆன்தர்ல வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கு. ஆன்தர்ல வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கு. என்னென்ன லேயர்ஸ்? யூ ஹேவ் எபிடர்மிஸ், you have your endothecium, you have middle layer, and then finally you have your tapetum. ஸோ இந்த மாதிரி 4 லேயர் இருக்கு. சிம்பிள் 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம், லேயர்ஸ் ஆஃப் யுவர் ஆன்சர். ஓகே, ஸோ ஒரு லேயரையும் வந்து சும்மா ஒரு லைன் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். எபிடர்மிஸ் இஸ் யோர் outermost layer, இல்லையா, அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் வாட் டைப் ஆஃப் செல்ஸ்? இட் இஸ் சிங்கிள் செல், திக் அண்ட் கண்டினியூஸ். ஓகே, அடுத்த லேயர் வந்து எண்டோதீஷியம். ஸோ இந்த லேயர் வந்து எபிடர்மிஸ்க்கு கீழே இருக்கு. இதுவும் வந்து வாட் டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இஸ் அ சிங்கிள் செல் திக் லேயர். ஸோ இதை நீங்கள் வந்து இன்கேஸ் போர்டு எக்ஸாம்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் டு ஸ்பெசிஃபை, give 2 or 3 points under each layer if they're asking for like 2 mark question. Usually 2 mark, see boards la pathina, boards point of view la you'll have MCQs like how you get in Neet.
Apart from that, you have 2 markers, 3 markers and 5 marker questions. Usually 2 marker questions வந்து unless they have specified you to draw a particular diagram, diagrams won't be necessary if you don't know any content. Okay. So இப்போ உங்களுக்கு content எதுவும் தெரியல அந்த particular 2 markerல அப்படின்னா you can go for the diagram, but unless it is specified, it's not necessary. 2 markers you don't have to waste time by drawing diagrams. You will just have to specify your points. So endotheliumல வந்து ஒரு 2 லேயர். ஸோ வாட் டைப் ஆஃப் செல்ஸ் மேட் இட் இஸ் என்ன சொல்றது, எண்டோதீஷியம் வந்து ஏன் திக்கா இருக்கு, இட் இஸ் திக் பிகாஸ் ஆஃப் த திக்னிங் ஆஃப் யர் ஆல்ஃபா செல்லுலோஸ் ஃபைபர்ஸ். மாதிரி 2-3 பாயிண்ட் அண்டர் ஈச் லேயர் வந்து ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ the layers of your anther is very important. Okay? And tapetum, your innermost layer, or the nutritive layer. Okay? Tapetum is very important, providing nutrition for your developing anther, developing pollen grains. And parts of a flower are very important. You'll have to know, both point of view, you'll have to know to draw the diagram of a flower and specify the parts and write 2 or 3 points under each part. Okay, be knowing that. Okay, so stigma. So in the diagram varandittu stigma. Okay, stigma la vandu enna nadakudhu, what is it and what's happening there. Style அந்த இடத்துல என்ன நடக்குது, ஓவரியில் என்ன நடக்குது, இட் இஸ் ஃபர்ஸ்ட் அந்த பார்ட்டை டிஸ்கிரைப் பண்ணணும். இட்ஸ் என்லார்ஜ் பேசல் பார்ட். அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணணும். இந்த இடத்துல வந்து ஓவியல்ஸ் ஆர் டெவலப்பிங் அண்ட் இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே, த பார்ட் அண்ட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன். ஓகே, இஃப் தே ஆஸ்கிங் ஃபார் போத் பார்ட் ஆஃப். அடுத்து வந்து மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்ல வந்து நம்ம எப்படி அது அந்த ப்ராசஸை டிஸ்கிரைப் பண்ணலாம். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்ல யோர் ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ giving rise to your PMC mother cell, your microspore mother cell இருந்து, and then the microspore mother cell is undergoing meiotic divisions to give you the microspore tetrad, which is again microspore tetrad, as the word suggests, it's group of 4, which again will dissociate, give you the pollen grains which are haploid. So இந்த மாதிரி points நீங்க வந்து போர்டு எக்ஸாம்ல எழுதுறீங்கன்னா you should write it in points. Okay, 3-4 pointsல எழுதிட்டு பக்கத்துல வந்து ஒரு டயக்ராம் வரைஞ்சிடணும். பிஎம்சி டயக்ராம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ பிஎம்சியிலேருந்து பாலன் டெட்ராய்டு ஃபார்ம் ஆகுது. பாலன் டெட்ராய்டுக்கு அப்புறம் யோர் இண்டிவிஜுவல் ஹாப்ளாய்டு பாலன் இஸ் பீங் ஃபார்ம். திஸ் இஸ் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். அடுத்து மைக்ரோ கெமிட்டோஜெனிசிஸில் என்ன நடக்குது, நம்ம வந்து 4 பாலன் பார்த்தோம். 4 பாலன் ஹாப்ளாய்டு பாலன் இஸ் பீங் ஃபார்ம்டுன்னு பார்த்தோம். இந்த 4ல் வந்து வெறும் 1 தான் வந்து will enter into the phase of gametogenesis. Okay. The pollen grain is considered the first cell of a male gametophyte. Okay, the first cell of a male gametophyte is the pollen. Okay, so pollen பத்தி describe பண்ண கேட்டாங்க 2 or 3 marks அப்படின்னா, first you will have to draw a diagram of a pollen. இந்த மாதிரி ஒரு diagram வரைஞ்சிட்டு you will have to label the parts, exine, intine, internally you have a germ pore. இந்த மாதிரி parts வந்து label பண்ணணும். And intine and exine layer வந்து the exine is the outer layer, and intine வந்து என்னென்ன, exine layer you have sporopollen, protects the inside contents from UV irradiation, debris, pathogens. இதெல்லாம் வந்து பாயிண்ட்ஸா நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே, அடுத்து இன்டைன்ல வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் பெக்டின். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ பாலனை பற்றி ஒரு 2 or 3 மார்க்ஸ் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சிட்டு அதோட லேயர்ஸ் அண்ட் பார்ட்ஸ் வந்து எழுதி அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஒரு லேயரும் what is it contributing to the next step, the gametogenesis of pollen. Okay, அடுத்து மைக்ரோ கெமிட்டோஜெனிசிஸ். ஸோ பாலன் ஃபார்மேஷன் எப்படி நடக்குது, த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் பாலன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ மைக்ரோ கெமிட்டோஜெனிசிஸ்ல வந்து இப்போ அதே வந்து 3 or 5 மார்க்கர் கொஸ்டினுக்கு கூட கேட்கலாம். ஓகே, மைக்ரோ கெமிட்டோஜெனிசிஸ் இட் இஸ் தட் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ 5 மார்க்கர் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா யூ வில் ஹேவ் டு ட்ரா ஆல் த டயக்ராம்ஸ். பாலன் ஸ்டேஜில் வந்து எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும், எக்ஸைன், இன்டைன் அண்ட் த இன்டர்னல் ஜெர்ம் லேயர். ஸோ அடுத்த ஸ்டேஜில் 2 செல் ஸ்டேஜுக்கு அது மாறுது. 2 செல் ஸ்டேஜில் யூ ஹேவ் அன் அடிஷனல் ஜெனரேட்டிவ் செல். ஓகே, இட் இஸ் ஸ்டில் இன் த immature ஃபார்ம். ஸோ யூ ஹேவ் த வெஜிடேட்டிவ் செல் அண்ட் தென் யூ ஹேவ் த ஜெனரேட்டிவ் செல். ஓகே, 2 செல் ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகுது, இட் இஸ் கமிங் இன் டு த 3 செல் ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடி வந்து ஜெனரேட்டிவ் செல் வந்து இது உங்களோட அவுட்டர் லேயர்ல இருந்து செப்பரேட் ஆகி இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் இன்டர்னல் பார்ட். அண்ட் தென் லேட்டர் ஆன் வந்து என்ன ஆகுது, 3 செல் ஸ்டேஜுக்கு போகுது. ஓகே,
So you have the two male gametes, and then you have the vegetative cell. Okay? And then finally you have the 3-cell stage. So இந்த மாதிரி diagrams வந்து in case they are asking you for 5 marker in microgametogenesis, you have to draw the diagrams that will carry around 2 marks, 2 marks. So இந்த மாதிரி diagram வரைஞ்சதுக்கு அப்புறம் you will have to specify. So first வந்து என்ன type of division இந்த இடத்துல நடக்குது? Mitotic division. இந்த இடத்துல mitotic division. So ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 4 பாலன் ஃபார்ம் ஆகுது. அதுல வந்து வெறும் ஒன்று தான் வந்து will develop will enter into the will undergo the gametogenesis. Okay, the other 3 will degenerate. So அந்த இடத்துல வந்து you will have to specify mitotic division நடக்குது. And then உங்களோட large generative vegetative cell and then small generative cell 2-cell stageல you will have a large vegetative cell and a smaller generative cell. And in the generative cell வந்து slowly with the course of time it is moving towards the interior. Yeah, interior of the pollen grain. இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். 2-cell stage வந்து இம்மெச்சூரா இருக்கு. அடுத்து வந்து 2-cell ஸ்டேஜை பத்தி டிஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ஸோ இன்னொரு ஒரு விஷயம் 2-cell ஸ்டேஜில் இருக்கும் போதே வந்து pollen grains can be liberated from the anther. ஓகே, அது வந்து 3-cell ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தான் it should be liberated அவசியம் இல்லை. 2-cell ஸ்டேஜ்லேயே it can be liberated, and once it reaches the stigma of another female or another plant, so that time it will undergo the remaining process to give you the 3-cell stage. So 2-cell stage இருக்கும் போது it is released. Okay, so அதுக்கப்புறமா வந்து third வந்து and vegetative cell describe பண்ணும்போது you will have to specify. Vegetative cell வந்து vegetative cell is obviously is much larger compared to your generative cell, and it has a lot of food reserves. Okay, so அதை பத்தி எல்லாம் வந்து start to describe food reserve. Vegetative cell ஓட food reserves பத்தி நீங்க பேசணும். அதுக்கப்புறம் generative cell in contrast, generative cell எப்படி இருக்கும்? It is smaller and it is floating in the cytoplasm. Okay, அடுத்து 3-cell stage பத்தி describe பண்ணதுக்கு அப்புறமா வந்து and once அந்த மேல் கெமிட்டோஃபைட் வந்து பிஸ்டில் ரீச் ஆனதுக்கப்புறம், அதாவது ஸ்டிக்மா ரீச் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு ஃபீமேல் ஃப்ளவர், இன்னொரு ஃப்ளவரோ, இன்னொரு ஒரு பிளான்ட்டோட ஃப்ளவரோ வந்து ஃப்ளவரோட ஸ்டிக்மா ரீச் ஆனதுக்கு அப்புறமா வந்து இட் அண்டர்கோஸ் த பாலன் டியூப் ஃபார்மேஷன். ஓகே, டு கைட் த பாலன் கிரெயின் இன் டு த ஓவரி. ஓகே, பாலன் டியூப் ஃபார்மேஷன். So 3-cell stage. So microgametogenesis easy 5-marker question. You will have to draw these at least these 3 diagrams. Single cell stage, 2-cell stage, and இன்னொரு ஒரு diagram இந்த இடத்துல வந்து generative cell வந்து it is slowly moving towards the interior part depict பண்ற மாதிரி ஒரு diagram, and then you have the 3-cell stage where the generative cell is giving rise to 2 male gametes, vegetative and 2 male gametes. Diagrams வரைஞ்சிட்டு you will have to describe vegetative stage எப்படி இருக்கு, generative stage எப்படி இருக்கும், what type of a division is happening here, mitotic division. Yeah, அதுக்கப்புறம் 2-cell stageல என்ன நடக்குது, generative cell moving towards interior, and 3-cell stage. So 2-cell stageல it is being released. So இந்த features எல்லாம் வந்து நீங்க டிஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, 5-mark question கேட்டாங்க. And finally you have pollen viability. And oh, by the way, this is the பிஸ்டிலோட பார்ட் அண்ட் லேபிளிங். பிஸ்டிலை பற்றி ஸ்பெசிஃபிக்காக இல்லை, கைனீஷியமை பற்றி ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்கன்னா you should be knowing to draw this diagram. Okay, draw this diagram, label the parts and describe the parts. Okay, இப்போ நம்ம வந்து ஓகே, அடுத்து வந்து போலன் வயபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. ஸோ போலன் வயபிலிட்டி இஸ் நத்திங் பட் உங்களோட cryo preservation is method of preserving the pollen viability. So pollen viability பத்தி 2 or 2 marks கேட்டாங்கன்னா you should be knowing. First, pollen viability னா என்னது? The period for which the pollen grain is remaining viable. Yeah, so that is the pollen viability. So the extent to which it can preserve itself in with the surrounding temperature and humidity. Okay, so first pollen viability னா என்ன, அதுக்கப்புறம் you will have to talk about cryopreservation. Cryopreservation எப்படி, how is that method helping in
preserving the viability. And then you'll also have to give an example. For example, உங்களோட rice and wheatக்கு பார்த்தீங்கன்னா the pollen viability is less than 30 minutes. For example, அடுத்து வந்து மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் பார்த்தாச்சு, மைக்ரோ கெமிட்டோஜெனிசிஸ் பார்த்தாச்சு. இப்போ அப்படியே ஃபீமேல் கவுண்டர் பார்ட் மெகாஸ்போரோஜெனிசிஸ், மெகா கெமிட்டோஜெனிசிஸ் ரெண்டையும் பார்க்க போகிறோம். ஸோ மெகாஸ்போரோஜெனிசிஸில் வந்து ஸோ ஃபஸ்ட்டு ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து பார்ட்ஸை லேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்யூலோட பார்ட்ஸை வந்து நீங்கள் எப்படி வரையணும் அண்ட் வாட் ஆர் த பார்ட்ஸ் லேபிள் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒவ்யூலில் யூ ஹேவ் த ஃபியூனிக்யூலஸ் leading into your and then you have the opposite end, you have the micropylar end and then you have the chalazal end. The upper part is the chalazal end and this is your micropylar end, and you have a couple of layers. Yeah. You have the placenta. So integuments irukku, okay. So one or two integuments irukku which is covering which is the outer layer. And then you have the inner nucellus, and then you have the funiculus which attaches the ovule to the placenta. Okay, funiculus is attaching the ovule to the placenta. So parts வந்து லேபிள் பண்ண தெரியணும், வரைய தெரிஞ்சிருக்கும். Okay, and then you are inside உள்ளுக்குள்ள இந்த ரீஜன் தான் வந்து உங்களோட embryo sac. Okay, so diagram வரைய தெரியணும் and the parts லேபிள் பண்ண தெரியணும் from both point of for both exam appearing people. This is an easy 2 marker or 3 marker question. அடுத்து வந்து மெகாஸ்போரோஜெனிசிஸை பற்றி பார்த்தோம்னா என்ன நடக்குது, அதே மாதிரி தான் மியாட்டிக் டிவிஷன் நடக்குது. மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்து இட் இஸ் அண்டர்கோயிங் மியாட்டிக் டிவிஷன் டு கிவ் யூ 4 மெகாஸ்போர்ஸ். ஓகே, இட் இஸ் கிவிங் ரைஸ் டு 4 மெகாஸ்போர்ஸ். ஸோ அதில் வந்து ஒன்று தான் வில் அண்டர்கோ மெகா கெமிட்டோஜெனிசிஸ், தி அதர் 3 வில் டீஜெனரேட். ஓகே, ஸோ மெகாஸ்போரோஜெனிசிஸில் வந்து என்ன நடக்குது, யுவர் ஃபர்ஸ்ட் மெகாஸ்போரோஜெனிசிஸை பற்றி கேட்டாங்கன்னா இட் கேன் மேக்ஸிமம் பி ஆஸ்க் ஃபார் 2 மார்க்ஸ், 2 or 3 மார்க்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது, உங்களோட மெகாஸ்போர் மதர் செல் இஸ் அண்டர்கோயிங் மியாட்டிக் டிவிஷன்ஸ் டு கிவ் யூ 4 மெகாஸ்போர்ஸ். அண்ட் இந்த 4 மெகாஸ்போர்ஸில் ஒரு மெகாஸ்போர் தான் வில் கண்டினியூ இன்டு யுவர் மெகா கெமிட்டோஜெனிசிஸ், தி அதர் 3 வில் டீஜெனரேட். ஓகே, அடுத்தது வந்து மெகா கெமிட்டோஜெனிசிஸ். திஸ் இஸ் ஈஸி 5 மார்க்கர் கொஸ்டின். ஸோ இந்த இடத்துல என்னென்ன நடக்குது, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் the type of division that is happening in your mega gametogenesis is mitotic division. Okay, mitosis. இந்த இடத்துல வந்து டிப்ளாய்ட் ஸ்டேஜ்ல இருந்து ஹாப்ளாய்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு ஸ்போரோஜெனிசிஸ் மூலமா. கெமிட்டோஜெனிசிஸ்ல வந்து வெறும் மைட்டாட்டிக் டிவிஷன் மட்டும் தான் நடக்குது. ஓகே, குரோமோசோம் நம்பர் இஸ் மெயின்டைன். ஸோ ஸோ நியூக்ளியை வந்து மைட்டாட்டிக்லி டிவைட் பண்ணி உங்களுக்கு 4 நியூக்ளியை அண்ட் தென் ஃபைனலி 8 நியூக்ளியை ஸ்டேஜ் கொண்டு வருது. ஸோ நியூக்ளியை வந்து ஃபர்ஸ்ட் மைட்டாட்டிக் டிவிஷனில் 2வது, செகண்ட் மைட்டாட்டிக் டிவிஷனில் 4, தேர்ட் மைட்டாட்டிக் டிவிஷன் 8 நியூக்ளியை. 8 நியூக்ளியை ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா வந்து 8 நியூக்ளியில் வந்து 4 வந்து சலாசல் எண்டு பக்கம் போகுது, 4 வந்து மைக்ரோபைலார் எண்டு பக்கம் போகுது. சலாசல் மைக்ரோபைலார் எண்டை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, மெகாஸ்பொராஞ்சியம் எண்டு, அதாவது ஒவ்யூல டிஸ்கிரைப் பண்ணணும். மெகாஸ்பொராஞ்சியம் இஸ் நத்திங் பட் தி ஒவ்யூல். அதுக்கு நடுவில் வந்து ஒரு எம்ப்ரையோ சாக் ஃபார்ம் ஆகும். சலாசல் இந்த 8 நியூக்ளியை ஸ்டேஜ் அப்போ சலாசல் எண்டு, this is your chalazal end, upper part. By the way, this diagram is very important. You should be knowing to draw this diagram if you are appearing for boards. So இப்போ 5 மார்க்குக்கு மெகா கெமிட்டோஜெனிசிஸ் கேட்குறாங்கன்னா this diagram is a must. ஸோ சலாசல் எண்டு பக்கம் வந்து அந்த 8 நியூக்ளியில் 4 செல் வந்து சலாசல் எண்டு பக்கம் போகுது, 4 செல் வந்து மைக்ரோபைலார் எண்டுக்குள்ள போகுது. சலாசல் எண்டில் போகிறதுல 4ல் வந்து 3 ஆன்டிபோடல் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது, 1 வந்து போலார் நியூக்ளியை ஃபார்ம் ஆகுது 3+1. அடுத்து 4 மைக்ரோபைலார் போகுது, அந்த 4ல் வந்து 3 எக் அப்பேரட்டஸ் ஃபார்ம் பண்ணுது, இன்னொரு 1 வந்து அகைன் போலார் நியூக்ளியை பக்கம் போகுது. ஸோ டோட்டலாக 1+1 2 போலார் நியூக்ளியை இருக்கு நடுவில், 3 ஆன்டிபோடல் செல்ஸ், 3 எக் அப்பேரட்டஸ். அந்த 3 எக் அப்பேரட்டஸ்ல 1 மட்டும்தான் இந்த ப்ராப்பர் எக் செல்லு, மற்ற 2 வந்து சினர்ஜிக் செல்ஸ். இந்த எக் செல் இப்போ டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்போ இந்த எக் செல்ல வந்து ஃபியூஸ் பண்ணது, ஒரு 2 மேல் கெமீட் என்டர் ஆகுதுன்னு பார்த்தோம் டபுள் ஃபர்டிலைசேஷன். அது ஒரு மேல் கெமீட் வந்து எக் செல்ல வந்து
fuse பண்ணி it is syngamy ன்னு சொல்றோம். இன்னொரு மேல் gamete வந்து it is fusing with your polar nuclei to give you a triploid cell. ஏன்னா மேல் gamete haploid இருக்கு, இந்த இடத்துல diploid plus haploid triploid endosperm cell கிடைக்குது உங்களுக்கு. primary endosperm nuclei or primary endosperm cell கிடைக்கும். ஸோ அதுதான் டபுள் ஃபர்டிலைசேஷன். ஸோ இப்போ உங்களுக்கு மெகா கெமட்டோஜெனிசிஸ் 5 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா யூ ஷுட் ரைட் ஆல் த ஃபாலோயிங். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கணும்? 4 மெகாஸ்போர்ஸ் பீங் ஃபார்ம்ட், அதில் ஒன்று தான் வந்து இட் இஸ் என்ட்ரிங் இன் டு திஸ் ப்ராசஸ், 3 வந்து டீஜெனரேட் ஆகுது. அதுக்கப்புறம் நியூக்ளியை வந்து மைட்டாட்டிக்லி இட்ஸ் டிவைடிங். ஃபர்ஸ்ட் மைட்டாட்டிக் டிவிஷன், செகண்ட் அண்ட் 3 மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ் கிவ் யூ 8 நியூக்ளியை ஸ்டேஜ். அந்த 8 நியூக்ளியை ஸ்டேஜில் 4 is going towards the chalazal, 4 micropylar, and எப்படி வந்து அந்த பைஃபர்கேஷன் எப்படி நடக்குது அப்படின்றத ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த டயக்ராம் வந்து வரையணும் கம்பல்சரியா. ஓகே, this is how we approve. And then finally it is giving rise to the 8 nucleated stage and 7 celled stage. Okay, for a mature megagametophile. ஏன் 8 nuclei 7 celled stage ன்னு சொல்றோம்? because the polar nuclei வந்து we are considering them as 2 nuclei are there but considered as a single cell. Okay, அதனால தான் 8 nucleated and 7 cells. so இதெல்லாம் எழுதுனா you are get 5 marks. okay, இப்போ porogenesis, gametogenesis for both male and female ரெண்டுமே பார்த்தாச்சு. எப்படி எங்க இருந்து எவ்வளோ மார்க் கேட்க வாய்ப்பு இருக்கு? கெமிட்டோஜெனிசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கொஸ்டின் கேட்கலாம் ஃப்ரம் போத் பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ளவர், ஸ்போரோஜெனிசிஸ், இதெல்லாம் வந்து அகெயின் 2 இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கர் ஆர் 3 மார்க்கர் கொஸ்டின். எந்த இடத்துல மியாசிஸ் நடக்குது, எந்த இடத்துல மைட்டாசிஸ் நடக்குதுன்றதுல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பி தரோ தட். டயக்ராம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் போத் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாலினேஷன். ப்ரீ-ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸில் வந்து பார்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ளவர், ஸ்போரோஜெனிசிஸ், கெமிட்டோஜெனிசிஸ் ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேல், மைக்ரோ அண்ட் மெகா, டயக்ராம்ஸு, டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாத்தோடையும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? பாலினேஷன். அடுத்த ஸ்டெப் வந்து பாலினேஷன். பாலினேஷனில் யூ ஹேவ் செல்ஃப் பாலினேஷன் அண்ட் யூ ஹேவ் அலோகெமி. செல்ஃப் பாலினேஷனில் வந்து யூ ஹேவ் சாஸ்மோகெமஸ் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபீமோகெமஸ் ஃப்ளவர்ஸ். சாஸ்மோகெமஸ் ஃப்ளவர்ஸ்னால் என்னது? ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு வந்து போத் பாயிண்ட் ஆஃப் வியூவில் செல்ஃப் பாலினேஷனை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆட்டோகெமினா என்ன அப்படின்ற ஒரு டெஃபினேஷன் நீங்கள். ஓகே, ஸோ இஃப் த பாலன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் தி ஆந்தர் டு த ஸ்டிக்மா ஆஃப் த சேம் ஃப்ளவர், இட் இஸ் கால்ட் செல்ஃப் பாலினேஷன் ஆர் ஆட்டோகெமி டிஸ்கிரைப் பண்ணோம். அண்ட் யூ வில் ஆல்சோ ஹேவ் டு ஸ்பெசிஃபை தட் ஆட்டோகெமி வந்து ஆப்வியஸ்லி ஒரு ஃப்ளவர் வந்து ஆட்டோகெமி அண்டர்கோ, ஒரு ஃப்ளவரில் ஆட்டோகெமி நடக்கணும்னா that flower should produce both the male and the female reproductive organs. Only then autogamy is possible. இல்லையா? பேசிக்லி என்ன சொல்ல வராங்க? It should be dioecious. Okay, dioecious flowers. Okay, it should produce the reproductive both the male and the female reproductive organs in the same flower. Only then self pollination is possible. இல்லையா? ஸோ அதையும் வந்து ஒரு செகண்ட் ஆர் தேர்ட் பாயிண்டாக வந்து போட்டுறோம். ஓகே, அதுக்கப்புறமா யூ ஷுட் டிஸ்கிரைப் அபவுட் த சாஸ்மோகெமஸ் அண்ட் ஃபீமோகெமஸ் ஃப்ளவர்ஸ். சாஸ்மோகெமஸ் ஃப்ளவர்ஸில் என்னது? சாஸ்மோவில் வந்து த ஃப்ளவர்ஸ் ஆஃப் அதர்ஸ் தே ஹேவ் எக்ஸ்போஸ்ட் ஆந்தர் அண்ட் ஸ்டிக்மா. திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் சாஸ்மோகெமஸ் ஃப்ளவர்ஸ். ஓப்பனாக இருக்கும், எக்ஸ்போஸ்டாக இருக்கும் ஆந்தர் அண்ட் ஸ்டிக்மா. கிளீஸ்டோகெமஸில் வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஓகே, க்ளோஸ்டாக இருக்கும். அண்ட் ஃப்ளவர்ஸ் வந்து ஓப்பனே ஆகாது, இடத்துல ஃப்ளவர்ஸ் ஓப்பனே ஆகாது, தே ரிமைன் க்ளோஸ்டு. அண்ட் தி ஆந்தர் அண்ட் ஸ்டிக்மா வந்து தே ஆர் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர், தேர்ஃபோர் இட் இஸ் என்ஷூரிங் தி செல்ஃப் பாலினேஷன் ஹேப்பன். ஸோ அஷ்யூர்டான சீட் செட்டு அண்ட் ஈவன் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் பாலினேட்டர்ஸ் தே கேன் ப்ராலிஃபரேட். தீஸ் ஆர் கீ ஆஃப் கிளீஸ்டோகெமி. ஸோ இதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணோம். ஆலோகெமிக்குள்ளே வரும்போது யூ ஹேவ் கீட்னோகெமி அண்ட் கிராஸ் பாலினேஷன். கீட்னோகெமி வந்து although கீட்னோகெமியில் என்னது? பேசிக்லி ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளவர் பட் ஆஃப் த சேம் பிளான்ட். although it is a different flower, since it is of the same plant, it is genetically the same. Yeah, it is genetically similar to the autogamy. Although functionally அதை நம்ம cross pollination அப்படின்னு கூப்பிட்டாலும் it is genetically
similar to autogamy because the other flower is also from the same plant. Yeah, so they'll be genetically similar. It's like marrying your cousin. So அடுத்து வந்து cross pollination. Cross pollination is also known as xenogamy. So this is your true genetically different species வந்து இந்த இடத்துல தான் கிடைக்கும். So cross pollinationல வந்து different plants. Okay, so இந்த இடத்துல வந்து pollen is transferred from anther of one particular plant to the stigma of a flower of a different plant. Okay, that is cross pollination. So ஒரு ப்ராசஸை பற்றி ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும். கோச் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து 2, 3 or 5 மார்க் கொஷின் எடுத்தோடனே ஏதாவது ஒரு டைப் ஆஃப் பாலினேஷனை பற்றி கேட்குறாங்க, இல்லை ஜென்ரலாக பாலினேஷன் டைப்ஸ் எல்லாத்த பற்றியும் ஒரு 5 மார்க்கரில் கேட்குறாங்கன்னா, should start with describing the definition. What is that pollination? Give it one feature and then ஒரு எக்ஸாம்பிள், ஓகே, and then அதோட டைப்ஸ். அந்த மாதிரி தான் வந்து ஃப்ளோ சார்ட் போகும். And if possible diagrams. So cross pollination, you have genetically different types of pollen grains, the stigma. Okay, it is bringing genetically different types of pollen grains to the stigma, genetically different species வந்து நம்ம வளர்க்குறோம். Okay, அடுத்து வந்து coming to the agents of pollination, usually வந்து you insect pollinators, water and wind. These three are the major pollinators. Apart from that, you have animals as well. So anemophily or pollination by wind. So in that வந்து again an easy 5 mark question with respect to agents of pollination. Agents of pollination 5 மார்க்கருக்கு கேட்கலாம் ஈஸியாக. இந்த இடத்துல வந்து நீங்கள் anemophily பற்றி ஒரு 3-4 பாயிண்ட்ஸ், hydrophilia பற்றி 3-4 பாயிண்ட்ஸ் வித் எக்ஸாம்பிள் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் போத் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ anemophily வந்து இப்போ நீங்கள் வந்து பாலினேஷன் பை wind. ஸோ வாட் டைப் ஆஃப் ஸ்பீஷீஸில் வந்து திஸ் டைப் ஆஃப் பாலினேஷன் இஸ் மோர் ப்ரிவலண்ட் அப்படின்றது நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் wind pollination is more common among the abiotic pollination. Yeah, so the most commonly wind pollinated flowers customers யாரு, the product ஓட customers யாரு, gymnosperms and grasses. Yeah, so அதையும் ஸ்பெசிஃபை பண்ணணும். wind pollination who are the people who are benefiting from this type of pollination? Gymnosperms and the grasses, those who have large anthers, exposed large anthers and stigma, maximum pollen shed, maximum pollen grain production நடக்குது. அண்ட் அதே நேரத்தில் வந்து பெட்டல்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸில் இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸை வந்து wind pollination ஃபேவர்ட். ஸோ அதையும் வந்து டார்கெட் ஆடியன்ஸையும் வந்து பண்ணணும். wind pollination டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? ஜிம்னோஸ்பர்ம்ஸ், இல்லை இட் இஸ் மோர் காமன் அமங் தி அபயோட்டிக் பாலினேஷன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும் ரைட்டிங் ஃப்ரம் போத் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும்? தே ஆர் வெரி green, inconspicuous, and they produce neither nectar nor scent. Nectar, scent எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகே, இன்செக்ட் பாலினேஷனுக்கு தான் nectar, production of nectar and scent necessary. Not all plants will be able to do that. So ஒரு டைப் ஆஃப் பாலினேஷனை பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம், 2 to 3 பாயிண்ட்ஸ் எழுதணும்னா இந்த மாதிரி யோசிங்க. ஃபஸ்ட்டு அந்த டைப் ஆஃப் பாலினேஷனில் who is the pollinator, who is the target audience, ஸோ the flowers, அந்த ஃப்ளவர்ஸோட கேரக்டர் எப்படி இருக்கணும், ஸோ இதெல்லாம் அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து go with the flow like that. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா you'll get a lot of points, not forget anything. அடுத்து வந்து ஹைட்ரோஃபிலி, அகெயின் வாட்டர், who are the target audience. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் Vallisneria, marine sea grasses, Zostera, Hydrilla. டார்கெட் ஆடியன்ஸ் வந்து என்னது? அக்வாட்டிக் பிளான்ட்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ஹைஸ் டார்கெட் ஆடியன்ஸு. ஸோ இந்த மோஸ்ட்லி மோனோகாட்லிடன்ஸு, மோனோகாட்ஸ். Yeah, so water aquatic plants are your target audience. அடுத்து வந்து entomophily or insect pollination. இந்த இடத்துல வந்து the characters of flower should be able to produce nectar or fragrance, bright petals, attractants. ஏதாவது ஒரு ரிவார்ட் ப்ரொவைட் பண்ணணும். இல்லையா, இன்செக்ட்ஸுக்கு வந்து ஒரு ரிவார்ட் ப்ரொவைட் பண்ணணும், ஃபார்ம் ஆஃப் ஃபுட் or nectar or as a site for laying their என்ன சொல்கிறது, as a site for laying their progenies. இந்த மாதிரி நிறையா ரிவார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே,
ஸோ இந்த மாதிரி அண்டர் ஈச் பாலினேட்டர் நிறைய பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதணும். இஃப் தேர் ஆஸ்கிங் ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் ஃபார் 5 மார்க்ஸ். ஓகே, அடுத்து வந்து சில கான்செப்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் செக்ஷுவல் டிசீட். செக்ஷுவல் டிசெப்ஷனில் வந்து சில ஃப்ளவர்ஸ் வந்து வில் ரிசம்பிள் த சில ஃப்ளவர்ஸ் வில் ரிசம்பிள் த ஃபார்ம் ஆஃப் த ஃபீமேல் கவுண்டர் பார்ட் ஆஃப் த பாலினேட்டர். ஸோ அந்த பாலினேட்டர் இன்செக்ட் வந்து அதை ஒரு ஃபீமேலாக வந்து மிஸ்டேக் பண்ணி go and sit on it and it will take up the pollen. ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ் இருக்கு, அதையும் யூ வில் ஹேவ் டு நோ போத் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்து வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேவரட்டான ஒரு கொஷின் போத் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் போத் ஆட்டோகேமி அண்ட் கிராஸ் பாலினேஷன். ஓகே, செல்ஃப் பாலினேஷன் கிராஸ் பாலினேஷனோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கேட்க சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஆஸ்க் யூ ஃபார் 2 or 3 மார்க்ஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன் பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜஸில் இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜஸ் என்னது? is introducing new genetic recombinations. There is scope for variations in progeny. Yeah, so that is very important. அதே மாதிரி it is increasing the adaptability. Yeah, adaptability of the offspring, the changes in the environment. Yeah, it is more well suited to survive, or it is more well adapted. Yeah, and then cross pollination மூலமா produce our plants will be more resistant to different diseases and to different pathogens and the environment. Yeah, அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜஸ் என்னது? லாட் ஆஃப் வேஸ்ட். ஓகே, நிறைய pollen grain will go waste. Okay, and the chances of pollination, it is all a chance. Yeah, pollination may never happen for certain flowers. Pollination நடக்காம போறதுக்கும் வாய்ப்பு ஜாஸ்தி. So there is a lot of risk, there is a lot of wastage, it is less economical. மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, அதே மாதிரி செல்ஃப் பாலினேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ இங்கே இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் அங்கே வந்து அட்வான்டேஜஸ், இங்கே இருக்கிற அட்வான்டேஜஸ் அங்கே இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ செல்ஃப் பாலினேஷன் கிராஸ் பாலினேஷனோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபேவரட் கொஷின் போத் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸ்டடீட் வெல். ரீஃபர்டிலைசேஷன் இவெண்ட்ஸ் இப்போ நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து வந்து you have your pollen pistil interaction. Okay, pollen pistil interaction and then the double fertilization. So pollen pistil interactionல வந்து pistilக்கு வந்து ஒரு யூனிக்கான ஒரு எபிலிட்டி இருக்கு. என்ன எபிலிட்டினா, it can recognize whether the pollen which has landed is the right type or not, whether it is compatible to that particular flower or not அப்படின்றது வந்து கண்டுபிடிக்க முடியும். So அது வந்து if it is compatible, the pistil will accept the pollen and will promote the post fertilization event, all those things. Yeah. But pollen வந்து தப்பான டைப்பா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? It reject the pollen by preventing the pollen germination from occurring. Okay, so pollen germination will stigma நடக்கும். Yeah, usually இப்போ 2 cell stageல இருக்குன்னா 3 cell stageக்கு வரும். So pollen tube formation நடக்கும். ஸோ இதெல்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணிடும் if it is not compatible. ஸோ இந்த இப்போ போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷன் வந்து ஒரு 5 மார்க் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்படி தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஆன்சரை வந்து இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கணும். ஸோ கம்பேட்டபிலிட்டியை பற்றி நீங்கள் பேசணும். 1 or 2 பாயிண்ட்ஸ் அபவுட் கம்பேட்டபிலிட்டி. பிஸ்டலோட யூனிக் எபிலிட்டியை பற்றி பேசணும். ஓகே, ஹவு இட் கேன் ரெக்கக்னைஸ் வெதர் இட்ஸ் த லேண்டட் பாலன் இஸ் கம்பேட்டபிள் ஆர் நாட், இதை பற்றி பேசணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேசணும்? பிஸ்டலோட எபிலிட்டியை பற்றி எலாபரேட் பண்ணி எப்படி அதை ரெக்கக்னைஸ் பண்ணுது. ஸோ இந்த பாலன் கிரெயினுக்கும் பிஸ்டலுக்கும் நடக்கிற எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டயலாகை பற்றி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும். இந்த இடத்துல என்ன நடக்குது? டயலாக் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? திஸ் டயலாக் இஸ் மீடியேட்டட் பை யோர் chemical components. Okay, the chemical components of a pollen is interacting with the chemical components of your pistil. Okay, so in the interaction மூலமா தான் வந்து the pistil is determining whether this is compatible or not. If it is not compatible, it will prevent the germination from happening. Okay, so இந்த events பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். Okay, so இந்த மாதிரி தான் உங்களோட ஆன்சர் வந்து ஆரம்பிக்கணும். pollen pistil interaction.
நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஜெனரேட்டிவ் செல் வந்து 2 செல் ஸ்டேஜ்ல வெஜிடேட்டிவ் அண்ட் ஜெனரேட்டிவ் செல் இருக்கும். யூசுவலி 2 செல் ஸ்டேஜ்லயே வந்து த போலன் கிரெயின் இஸ் ரிலீஸ்ட் நம்ம பார்த்தோம். ஸோ இஃப் இட் இஸ் இந்த 2 செல் ஸ்டேஜ் ஜெனரேட்டிவ் செல் வந்து இன்னும் டிவைட் ஆகல அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறம் இட் வில் டிவைட். ஜெனரேட்டிவ் செல் வில் டிவைட் அண்ட் கிவ் ரைஸ் டு மேல் கமீட். ஓகே. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஜெர்மினேட்டட் போலன் கிரெயின். Yeah. So pollen grain germination is referring to nothing but the division of the generative cell to give you to convert it into the 3 cell stage. Okay. So that's the germination, pollen germination. Okay. Germination, if it is not germinated, it will germinate and it will give you the mature microgametophyte. Yeah. The mature microgametophyte will have, it is the 3 cell stage. Generative cell, it will have 2 male gametes. ஸோ இந்த இடத்துல வந்து போலன் டியூப் ஃபார்மேஷன் நடக்குது. போலன் டியூப் ஃபார்மேஷன் மூலமா யூஸ்வலி வந்து உங்களோட யூஸ்வலா இந்த போலன் டியூப் வந்து மைக்ரோபைலார் எண்ட் மூலியமா இட் வில் என்டர் யுவர் egg, your ovary. The pollen grains will enter into your ovary through the micropylar end. அது வந்து porogamy அப்படின்னு through the micropyle. If it is entering through the chalazal end, then we call it chalazogamy. Okay. So அந்த pollen tube வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா, அது ஃபார்ம் ஆகி ஒபியூல்குள்ள எந்த எண்டு மூலியமா என்டர் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை போரோகேமி அண்ட் சலாசோகேமி பிரிக்கும். மீசோகேமி அப்படின்னா என்னது? இஃப் இட் இஸ் என்டரிங் த ஒபியூல் த்ரூ த ஃபியூனிக்கல் ஆர் இன்டெக்யூமெண்ட். ஓகே, இன்டெக்யூமெண்ட் ஆஃப் ஃபியூனிக்கல் மூலியமா என்டர் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம மீசோகேமி அப்படின்னு. The 3 possibilities are there through which, so depending on through where the pollen tube is entering into your ovule, நம்ம அதை வந்து மூணா பிரிக்கணும். போரோகேமி, சலாசோகேமி. ஓகே, pollen tube enter ஆயாச்சு. Male gametes have been transferred into your female gametophyte. Okay, it's been transferred into your ovule. Okay, ovule குள்ள தான் வந்து your embryo development இதெல்லாம் நடக்குது. Okay, so அடுத்து வந்து double fertilization, very important. Okay, double fertilization is very important. 5 mark question கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. டபுள் ஃபர்டிலைசேஷன்ல வந்து மெயினா ரெண்டே விஷயம் தான். 2 மேல் கெமேட் இருக்குன்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா மெச்சூர் மைக்ரோகெமிட்டோஃபைட்ல 2 மேல் கெமேட் இருக்கும்னு நம்ம ஏற்கனவே படிச்சோம். ஈவன் இஃப் இட் இஸ் இம்மெச்சூர் ஃபார்ம் when it reaches the pistil, when it reaches the stigma, it is converted into the mature microgametophyte. Okay, generative cell வந்து டிவைட் ஆயிரும், டெர்மினேஷன் ஆகும். ஓகே, அதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ 2 மேல் கெமேட் இருக்கு. ஒரு மேல் கெமேட் இஸ் ஃபியூசிங் வித் அண்ட் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம் 8 நியூக்ளியேட்டட் 7 செல்டு ஸ்டேஜ்ல இருக்கு. மெகா கெமிட்டோஜெனிசிஸ்ல வந்து மெச்சூர் மெகா கெமிட்டோஃபைட் அந்த இடத்துல வந்து 8 நியூக்ளியேட்டட் 7 செல்டு ஸ்டேஜ். அதில் வந்து நடுவில் 2 போலார் நியூக்ளியை அண்ட் கீழே வந்து யூ ஹாவ் யுவர் எக்ஸெல் அண்ட் தென் யுவர் சினர்ஜிட் செல் பார்த்தோம். ஸோ இந்த எக்ஸெல்லோட ஒரு மேல் கெமிட்டோஃபைட் வந்து ஒரு மேல் ஸ்பெர்ம் ஒரு மேல் ஜெர்ம் செல் வந்து போய் ஃபர்டிலைசேஷன் பண்ணுது மேல் கெமீட். ஒரு மேல் கெமீட் வந்து உங்களோட எக்ஸெல்லோட ஃபியூஸ் ஆகுது. அதை வந்து நம்ம சின்கெமி ஆர் ட்ரூ ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து செகண்ட் மேல் கெமீட் வந்து இட் இஸ் ஃபியூசிங் வித் யோர் டிப்ளாய்ட் நியூக்ளியஸ். ஓகே, போலார் நியூக்ளியை 2 நியூக்ளியஸ் ஒரு செல். ஸோ போலார் நியூக்ளியோட வந்து ஃபியூஸ் ஆகுது டு கிவ் யூ, அதை வந்து நம்ம ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பர்டிகுலர் ப்ராசஸை. ட்ரிபிள் ஃபியூஷன் மூலியமா ட்ரிப்ளாய்டு பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இந்த பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் இஸ் லேட்டர் ஆன் கிவிங் ரைஸ் டு த பிஇசி, primary endosperm cell, and then the endosperm contains all the, it takes care of all the nutritive requirements of the zygote, okay, during the initial stages. So this is double fertilization. In the phenomenon வந்து, so in the feature வந்து it is unique to angiosperms. Double fertilization is unique to angiosperms and இது discover பண்ணது வந்து SG Navaschin.
So it's a defining feature of angiosperm. Defining feature of angiosperm என்னது double fertilization. ஓகே, இப்போ நம்ம வந்து போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ப்ரீ ஃபர்டிலைசேஷன் பார்த்தாச்சு. ஓகே, போலின் கிறிஸ்டல் இன்ட்ராக்ஷனை பற்றி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பாலினேஷனை பற்றியும் பார்த்தோம். போலின் கிறிஸ்டல் இன்ட்ராக்ஷனு, அதுக்கப்புறம் வந்து யோர் டபுள் ஃபர்டிலைசேஷனை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் இவெண்ட். போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் இவெண்ட்ஸில் வந்து நம்ம எண்டோஸ்பம், ஃப்ரூட்ஸ், சீடு, எம்ப்ரையோ டெவலப்மெண்ட் இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ எண்டோஸ்பம் டெவலப்மெண்ட் வந்து எப்படி நடக்குது, நம்ம வந்து பார்த்தோம். ட்ரிபிள் ஃபியூஷன் மூலியமா செகண்ட் மேல் கெமீட் இஸ் ஃபியூசிங் வித் யுவர் போலார் நியூக்ளியை, the diploid polar nuclei to give you the triploid primary endosperm nucleus. அதை பார்த்தோம். That primary endosperm nucleus giving rise to your primary endosperm cell, which is basically the endosperm. Yeah, and this endosperm is responsible for taking care of the nutritive requirements of the bride. ஸோ வந்து நம்ம இந்த எண்டோஸ்பர்ம் வந்து ட்ரிப்ளாய்டு இன் நேச்சர், அது எப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். எண்டோஸ்பர்மோட மேஜர் வேலை என்னது, இட் இஸ் த நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ. ஓகே, ஸோ தே ஆர் ஃபில்ட் வித் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஸோ தே ஆர் யூஸ்ட் ஃபார் த நியூட்ரிஷன் ஃபார் த டெவலப்பிங் எம்ப்ரையோ. ஓகே, சின்கமி ஆர் ட்ரூ ஃபர்டிலைசேஷன் மூலியமா ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. அந்த ஜைகோட் வந்து ஆஃப்டர் டெவலப்மெண்ட் இட் வில் கிவ் ரைஸ் டு அ மெச்சூர் எம்ப்ரையோ. ஓகே, ஸோ இந்த மெச்சூர் எம்ப்ரையோவுக்கு வந்து சாப்பாடு தேவைகளை வந்து ஃபுல்ஃபில் பண்றது உங்களோட எண்டோஸ்பர்ம். ஓகே, ஸோ எண்டோஸ்பர்ம் டெவலப்மெண்ட் வில் ஹேப்பன் பிஃபோர் யோர் எம்ப்ரையோ டெவலப்மெண்ட். ஓகே, எம்ப்ரையோ டெவலப்மெண்ட்டுக்கு முன்னாடியே வந்து எண்டோஸ்பர்ம் டெவலப்மெண்ட் நடக்கும். ஃபர்ஸ்ட் எண்டோஸ்பர்ம் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறமா தான் எம்ப்ரையோ டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ த பிரைமரி எண்டோஸ்பர்ம் நியூக்ளியஸ் இஸ் இனிஷியேட்டட் prior to the first division of the zygote. Okay, so endosperm development வந்து ரெண்டு டைப் இருக்கு, நியூக்ளியர் அண்ட் செல்லுலார். அடுத்தது வந்து எம்ப்ரையோ. எம்ப்ரையோ டெவலப்மெண்ட் வந்து இப்போ எம்ப்ரையோ டெவலப்மெண்ட்க்கு முன்னாடியே வந்து எண்டோஸ்பர்ம் டெவலப்மெண்ட் நடந்துருச்சு. எண்டோஸ்பர்ம் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, ட்ரிபிள் ஃபியூஷன், செகண்ட் மேல் கெமீட் வித் போலார் நியூக்ளியை. எம்ப்ரையோ எப்படி ஃபார்ம் ஆகுது, ஃபர்ஸ்ட் ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. ஜைகோட் எப்படி ஃபார்ம் ஆகுது, ட்ரூ ஃபர்டிலைசேஷன் படி first male gamete is fusing with the egg cell to give you syngamy, give you the zygote, and the zygote will undergo many divisions to give rise to the mature embryo. Okay, zygote இப்போ நீங்க embryo development வந்து டைகாட்ல வந்து ஒரு மாதிரி இருக்கும், மோனோகாட்ஸ்ல வந்து ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நீங்க embryo development டைகாட் பாத்தீங்கன்னா ரெண்டு காட்லிடன்ஸ் இருக்கும். ஓகே, ரெண்டு காட்லிடன்ஸ் இருக்கும். And then there is an embryonal axis. அந்த embryonal axis மேல இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம epicotyl அப்படின்னு சொல்றோம், or the stem tip. Okay, stem tip, that is the epicotyl, which is terminating in your stem tip, which is the epicotyl. And then அந்த embryonal axis க்கு கீழ இருக்கிறதெல்லாம் வந்து hypocotyl, which is terminating in your root tip. Okay, root tip, hypocotyl, root tip, embryonal axis மேல epicotyl, shoot tip. So the epicotyl is terminating with the plumule. Plumule தான் வந்து நம்ம stem tip அப்படி சொல்றோம். இதே hypocotyl வந்து it is terminating with the radicle. Radicle தான் வந்து நம்ம root tip. Then it is developing futureல வந்து அது டெவலப் ஆகும்போது root tip and shoot tip வந்து இதுதான். Plumule and radicle தான் வந்து it is giving rise to your root tip and shoot. Plumule and radicle தெரிஞ்சாச்சு. So development வந்து எப்படி நடக்குது, ஜைகோட்ல இருந்து it is undergoing mitotic division. Yeah, mitotic, it is undergoing many mitotic divisions to give you the 8-celled stage called the octant stage. Okay, octant stage or the 8-celled stage. Octant stage is the 8th-cell stage. 8th-cell stage ல இருந்து heart stage க்கு போகுது. Okay, heart stage ல வந்து
அது ஏன் ஹார்ட் ஸ்டேஜ்னு சொல்றாங்கன்னா, the structure is resembling the shape of a heart. அதனால அது ஹார்ட் ஷேப்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஃபரோ மாதிரி டெவலப் ஆகுது. அண்ட் தென் இந்த லேட்டர் ஸ்டேஜ்ல வந்து மெச்சூர் எம்ப்ரயோல பார்த்தீங்கன்னா, அந்த ஃபரோ டீப்பன்ஸ், கிவ் ரைஸ் டு த 2 காட்லிடன்ஸ். திஸ் இஸ் 1 காட்லிடன், திஸ் இஸ் காட்லிடன். 2 காட்லிடன். இது வந்து டைகாட்ல இந்த மாதிரி ஒரு எம்ப்ரயோ டெவலப்மெண்ட் நடக்குது. இதே நீங்க மோனோகாட்ல பார்த்தீங்கன்னா, மோனோகாட்ல ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸஸ்ல பார்த்தீங்கன்னா will be different. Yeah. மோனோகாட்ஸ்ல வந்து காட்லிடன்ஸ் வந்து 2 கிடையாது. வெறும் சிங்கிள் காட்லிடன் தான் இருக்கும். ஓகே. ஸோ சிங்கிள் காட்லிடன் தான் இருக்கும். ஸோ சிங்கிள் காட்லிடன்ஸோட வேலை யூசுவலி என்னன்னு நம்ம பார்த்தோம். ஃபுட் ஸ்டோரிங் ஆர் ஃபோட்டோசிந்தெட்டிக் ஆர்கன். அதுதான் வந்து அதோட வேலை. ஓகே. பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மோனோகாட்ஸ்ல வந்து காட்லிடன்ஸ் ஆல்சோ பெர்ஃபார்ம் அப்சார்ப்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ கிராஸ் ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கிள் காட்லிடன் வந்து ஸ்குட்டெல்லம் அப்படின்னு. மோனோகாட் எம்ப்ரயோல உங்களோட சிங்கிள் காட்டிலிடனை கூப்பிடுவாங்க ஸ்குட்டெல்லம் அப்படி. And it is located in one particular end. Yeah, it is located towards one side, lateral side. Yeah. And ஸ்குட்டெல்லம் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ஷேப் வந்து ஷீல்ட் ஷேப்டு அண்ட் டெர்மினல் லொகேஷன்ல இருக்கும். அதாவது எண்டில் இருக்கும். ஸோ எம்ப்ரியானல் ஆக்சிஸ்ல யூ ஹேவ் ஸோ கிராஸ் எம்ப்ரியோட டயக்ராம் வந்து என்சிஆர்டி டயக்ராம் கொடுப்பாங்க. லுக் சம்திங் லைக் திஸ். It looks something like this. This will be a scutellum. இந்த இடத்துல வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கும். இந்த இடத்துல வந்து லேயர் இருக்கும். ஸோ this is your coleoptile. Then கீழே is your coleorhiza. Okay. So the diagram is also very important. Board point of view ல embryo development in monocot கேட்குறாங்களா டைகாட் கேட்குறாங்களான்றத வந்து கொஸ்டினை க்ளீனாக வாசிச்சுட்டு accordingly draw the diagram and describe the process. Okay. ஸோ இப்போ மோனோகாட் எம்ப்ரயோலையும் அதே மாதிரி தான் எபிகாட்டல் எம்ப்ரயானல் ஆக்சஸ்னு ஒன்று இருக்குது, எபிகாட்டல்னு இருக்குது, ஹைப்போகாட்டல்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்லிடன்ஸ் ஆர் சிங்கிள் அண்ட் ஆர் லொக்கேட்டட் இன் அ டெர்மினல் எண்ட் ஆன் லேட்டரல் சைட். இட் இஸ் ஷீல்ட் ஷேப்ட் அண்ட் இட் இஸ் கால்ட் ஸ்குட்டெல்லம். Coleorhiza, coleoptile, covering your shoot apex and the root apex. Shoot apex coleoptile cover பண்ணுது, and then you have the root cap, radical and the root cap. அதை வந்து கவர் பண்றது coleorhiza. ஓகே, இப்போ நம்ம எண்டோஸ்பெர்ம் டெவலப்மெண்ட் பார்த்தாச்சு, எம்ப்ரயோ டெவலப்மெண்ட் பார்த்தாச்சு. இப்போ வந்து ஃப்ரூட் ஃபார்மேஷனை பற்றி பார்ப்போம். ஃப்ரூட் ஃபார்மேஷன் அண்ட் தென் ஃபாலோட் பை சீட். ஸோ இப்போ ஃப்ரூட் ஃபார்மேஷன் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து எதுல இருந்து டெவலப் ஆகுது? ஸோ இப்போ ஓவரி ஆஃப் த ஃப்ளவர், அந்த ஓவரி, அந்த என்லார்ஜ் பேசல் பார்ட் அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா, பார்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ளவரில், தட் ஓவரி பார்ட் இஸ் டெவலப்பிங் into your fruit. Yeah, the ovary is developing into the fruit, and in the fruit enna பண்ணுது, it is protecting the seeds which is enclosed inside. Yeah, and seed வந்து மெச்சூர் ஆகும்போது it is aiding in the dispersal of these seeds. Yeah, நம்மளே வந்து ஃப்ரூட்ஸை வந்து பறித்து சாப்பிட்றோம், சாப்பிட்டு சீட்ஸை தூக்கி போடுறோம். ஸோ we are in a way we are helping in the dispersion of the seeds. Yeah, so the fruits is helping in the dispersion of the. Okay. So இப்போ பார்த்தனோகார்பி அப்படின்னா என்னது? Development of the ovary of a flower into a fruit. Development of an ovary into a fruit without fertilization. That is parthenocarpy. Yeah, and such fruits which have been formed in the absence of fertilization, without fertilization, they are known as parthenocarpic. Parthenocarpy na என்னன்னு தெரியும்?
Parthenocarpina என்னது? It is the development of a fruit, development of an ovary into a fruit without fertilization. Okay. Usually double fertilization நடக்கும். அதுக்கப்புறம் endosperm development, embryo development, அதை சுற்றி வந்து ஓவரி வந்து ஃப்ரூட்டாக டெவலப் ஆகுது, இதெல்லாம் நடக்கும். தோஸ் ஆர் ட்ரூ ஃப்ரூட். சப்போஸ் ஃபர்டிலைசேஷன் நடக்கல, ஃபர்டிலைசேஷன் நடக்காமல் வந்து ஓவரி இஸ் டெவலப்பிங் இன்டு அ ஃப்ரூட் அப்படின்னா தீஸ் ஆர் கால் பார்த்தனோகெர்பிக். இந்த ஃப்ரூட்ஸ் பார்த்தனோகெர்பியை வந்து வி கேன் ஆர்டிஃபிஷியலி இன்டியூஸ் தம் பை க்ரோத் ஹார்மோன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கிபர்லிக் ஆசிட் GA3 அதை யூஸ் பண்ணி வி கேன் மெச்சூர் தி ஓவரிஸ். ஓவரிஸ் வி கேன் மேக் தி ஓவரிஸ் மெச்சூர் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். சம்டைம்ஸ் வந்து டிமாண்ட் ஃபார் ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஃப்ரூட் மார்க்கெட்டில் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வி கான்ட் வெயிட் ஃபார் ஃபர்டிலைசேஷன் டு ஹேப்பன் அண்ட் தென் த டெவலப்மெண்ட் டு ஹேப்பன் நேச்சுரலி. அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவாங்க? தே வில் இன்ஜெக்ட் ஹார்மோன்ஸ் இன்டு யுவர் ஓவரி. ஓகே, கிபர்லிக் ஆசிட்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. GA3 வந்து ஓவரியில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இது இன்ஜெக்ட் பண்ணுறதுனால artificially it is inducing the development of the ovary into the. These are called parthenocarpic. Okay. And மெட்டீரியல்லே வந்து ஒரு டேபிளும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவரை கொடுத்துட்டு அந்த பார்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ளவர் ஆர் செல்ஸ் ஆஃப் அ ஃப்ளவர் வந்து அல்டிமேட்லி ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் என்ன பார்ட்டாக வந்து டெவலப் ஆகுது இல்லை மெச்சூர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஸ்டிக்மா, ஸ்டைலு, கொரோலா, கேலிக்ஸு இதெல்லாம் வந்து ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் இட் வில் விதர் அவே. ஓகே, அது வந்து இருக்காது. ஓவரி ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் இப்போ தான் பார்த்தோம் டெவலப் ஆகுது. ஒவ்யூலுக்குள்ளே தான் வந்து எம்ப்ரையோ டெவலப்மெண்ட் எல்லாம் நடக்குது இல்லையா? ஸோ அந்த ஒவ்யூல் வந்து ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஸ்லோவாக சீட்ஸாக டெவலப் ஆகுது, சீட் ஃபார்மேஷன். ஒவேரியன் வால் வந்து இந்த பெரிகார்ப் ஃபார்மேஷன். அடுத்து வந்து இன்டெக்யூமென்ட்ஸ், ஒவ்யூல்ஸை சுற்றி இன்டெக்யூமென்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இன்டெக்யூமென்ட்ஸ் வந்து சீட் கோட்டாக ஃபார்ம் ஆகுது, டெஸ்டா, டெக்மென் இதெல்லாம். எக்ஸெல் வந்து ஜைகோட்டா ஃபார்ம் ஆகுது. சினர்ஜிட்ஸ் வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆயிருது. செகண்டரி நியூக்ளியஸ் வந்து ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ட்ரிப்ளாய்ட் பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியை கிவ் ரைஸ் டு தி எண்டோஸ்பெர்ம். ஓகே, அது நடக்குது. ஆன்டிபோடல் செல்ஸ் வந்து என்ன ஆகுது? டீஜெனரேட் ஆகுது. ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் பெர்சிஸ்ட் ஆகுது. தி எக்ஸெல் giving rise to the zygote and the nuclei which is giving rise to the endosperm. Okay, அடுத்து வந்து இப்போ சீட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், ஒவ்யூல்ஸ் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் அல்டிமேட்லி ரைஸ் டு தி சீட்ஸ்குள்ளே வந்து எம்ப்ரையோ டெவலப்மெண்ட், எண்டோஸ்பெர்ம் டெவலப்மெண்ட் எல்லாமே நடக்குது சீட்ஸ்குள்ள, ஒவ்யூல்ஸ்குள்ள. ஸோ லேட்டர் ஆன் வந்து சீட்ஸ்லேயே வந்து யூ ஹாவ் சீட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, seed structure is an easy 3-marker question. Yeah, 3-marker question or depending on whether, so இப்போ dicot seed structure கேட்கலாம், இல்லை monocot seed structure கேட்கலாம். 5-marker questionக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ dicot seed structure கேட்குறாங்கன்னா you will have to draw the diagram. Yeah, இந்த மாதிரி so this is a dicot seed. இந்த மாதிரி dicot seedோட டயக்ராமை ஃபர்ஸ்ட் வரையணும், வரைஞ்சி லேபிள் பண்ணணும். லேபிள் பண்ணிட்டு ஒரு அந்த இடத்துல வந்து என்ன நடக்குதுன்றதை நீங்கள் ஒரு 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும் ஃபார் 5-marker கொஷின். இப்போ டைகாட் சீட்ஸை பற்றி ஒரு 5-marker கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா டயக்ராமை வரைஞ்சி லேபிளிங் பண்ணிட்டு யூ வில் ஹேவ் டு ஸ்பெசிஃபை. ஸோ இந்த இடத்துல வந்து ஹீலியம் அப்படின்னா என்னது, ஹீலியம் இதெல்லாம் வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம், லேபிள் பண்ணியிருப்போம். ஸோ யூ ஹேவ் டு ஸ்பெசிஃபை வாட் இஸ் ஈச் ஆஃப் தீஸ் லேபிளிங் செட். இப்போ ஹீலியம் அப்படின்னா ஹீலியம்னா என்னது, இட் இஸ் ஸ்கார் ஆன் தி சீட் கோட் through which the developing seeds were attached to the fruit. Okay, so அதை டிஸ்கிரைப் பண்ணணும். அடுத்து வந்து so helium is basically point of attachment of the stalk with the seed, which is the helium. இந்த மாதிரி ஒரு பார்ட்டையும் வந்து டிஸ்கிரைப் பண்ணணும், ஒரு பாயிண்ட். ஸோ மைக்ரோபைல் அப்படின்னா என்னது, above the helium a small pore is present called the micropyle. இந்த மாதிரி ஒரு பார்ட்டையும் வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும் ஃபார் 5-marker question. டைகாட் சீட், மோனோகாட் சீட்ஸை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா டயக்ராம் ஃபர்ஸ்ட் வரையணும். ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பிட்வீன் டைகாட் அண்ட் மோனோகாட் பார்த்தீங்கன்னா, டைகாட்டில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த எண்டோஸ்பெர்ம் இஸ் கன்சியூம்.
ஓகே. மெச்சூர் ஸ்டேஜுக்கு ரீச் ஆகும்போது most of the endosperm is consumed. There is no endosperm persisting. ஆனா நீங்க வந்து மோனோகாட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா much of the endosperm is left out. Okay, it is not completely consumed. So endosperm forms a major part of the monocot seed. And apart from that, you have the shoot tip and the root tip. Tip இந்த இடத்துல வந்து மேல fimule, radical fimule and the shoot tip covered by the coleoptile. And then keel you have your root tip, okay, which is the radical which is covered by the coleorhiza, coleoptile, and then this is the scutellum. Yeah, scutellum is a single cotyledon அப்படினு நாம படிச்சோம் இல்லையா? single cotyledon shield shaped அப்படினா embryo developmentல embryo development எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா வந்து சீடுக்குள்ள சீடு எப்படி வந்து சீடுக்குள்ள பாக்கும்போது எப்படி இருக்கும் டயகிராம்ல கூட. ஸோ இந்த மாதிரி 5 மார்க்கர் கொஸ்டினுக்கு கேட்டாங்கன்னா மோனோகாட் சீட்ஸ் ஆர் டைகாட் சீட்ஸ் 5 மார்க்கர் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டயக்ராம்ஸை வரையணும், லேபிளிங்ஸ் பண்ணணும், அண்ட் லேபிளிங்ஸில் கொடுத்துருக்கிற ஒரு பார்ட்டை பற்றி 1 or 2 பாயிண்ட்ஸ் இல்லை. ஓகே, 5 மார்க்கர் கொஸ்டின் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணும். ஓகே ஓகே ஆல்புமினஸ் அண்ட் நான் ஆல்புமினஸ் சீட்ஸ் 2 டைப் இருக்கு. இட் இஸ் சிம்பிள். நான் ஆல்புமினஸ்னா எண்டோஸ்பெர்ம் வந்து பெர்சிஸ்ட் ஆகாது. ஆல் தி எண்டோஸ்பெர்ம் இஸ் கன்சியூம்ட். ஓகே, by the end of seed formation, all the endosperm is consumed by the developing embryo. Developing embryo வந்து endosperm consume பண்ணி தானே அது வந்து டெவலப் ஆகுது. Yeah, endosperm is serving as the reserve food material for the developing embryo, yeah, inside the ovule. So by the end of embryo development, endosperm இருக்காது. All the endosperm is consumed. That is non-albuminous. Albuminous seeds வந்து endosperm is retained. Okay, basic difference. சீட் வயபிலிட்டியை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அடுத்து வந்து அப்பாமிக்சஸ். அப்பாமிக்சஸ்னா என்னது? ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இல்லையா? இட் இஸ் அ டைப் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். டபுள் ஃபர்டிலைசேஷன், மேல் கெமீட், ஃபீமேல் கெமீட், டபுள் ஃபர்டிலைசேஷன், டெவலப்மெண்ட், எம்ப்ரியோ டெவலப்மெண்ட், இதெல்லாம் வந்து செக்ஷுவல் ஃபர்டிலைசேஷன், செக்ஷுவல் டெவலப்மெண்ட். இந்த இடத்துல வந்து அசெக்ஷுவல் டெவலப்மெண்ட் நடக்குது. ஓகே, so the embryo in the seeds is produced asexually from the parent plant. இந்த இடத்துல வந்து embryo வந்து asexually produce எப்படி? ஸோ இதை வந்து அப்பாமிக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மூலியமா வர சீட்ஸ் வந்து இட் வில் கிவ் யூ அ ஜெனட்டிக்லி ஐடென்டிக்கல் progeny the parents. The parents oda it will be identical. The progeny will be identical because it is asexual. Yeah, there is no genetic there is no recombination. இந்த இடத்துல என்ன நடக்குது? எம்ப்ரையோஸ் வந்து டெவலப் ஆகுது. சொமாட்டிக் எம்ப்ரையோ வந்து இஸ் டெவலப்பிங் ஃப்ரம் த மேட்டர்னல் ஒவேரியன் டிஷ்யூ. ஓகே, மேட்டர்னல் ஒவேரியன் டிஷ்யூல இருந்து டெவலப் ஆகுது. அதே மாதிரி யூஸ்வலி வந்து என்ன இடத்துல நடக்கும்? யூஸ்வலி இட் வில் டெவலப் ஃப்ரம் த எக்ஸெல் ஆஃப் த எம்ப்ரையோ சாக். எம்ப்ரையோ சாக்கோட எக்ஸெல்ல இருந்து தான் டெவலப் ஆகும் யூஸ்வலி அண்டர் செக்ஷுவல் மோட். ஆசெக்ஷுவல்ல it is developing from the maternal ovarian tissue, அம்மாவோட ovarian tissue. ஓகே, ஸோ இதுதான் வந்து செக்ஷுவலுக்கும் ஆசெக்ஷுவல் வித்தியாசம். அண்ட் இது மூலியமா வர்ற சீட்ஸ் வந்து will be genetically identical to the parent. Polyembryonyனா என்னது? More than one embryo is developed inside a single seed. Okay, that is polyembryon. More than one embryo in the same seed. ஒரே சீடுக்குள்ள நிறைய எம்ப்ரையோ. கொஞ்ச நேரம் ரிவைஸ் பண்ணுங்க சொல்லிக் கொடுத்ததை. அதுக்கப்புறம் சில கொஸ்டின்ஸ் பார்ப்போம். கொஸ்டின்ஸை பார்ப்போம் அண்ட் ஹவு டு கொஸ்டின். எதுவும் டவுட்ஸ் இருக்கா ஆன்லைனில்?
யூடியூப் எதுவும் டவுட் இருக்கா சொல்லிக் கொடுத்ததுல? ஒரு பெரிய சாப்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு அத வந்து பிரிச்சு ஸ்மாலர் சங்க்ஸா படிக்க பாருங்க. செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன், ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ன்னு எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா, இட் வில் பி டூ மச் ஃபார் யூ. அதே நீங்க வந்து பிரிச்சு படிக்கணும். ப்ரீ ஃபெர்டிலைசேஷன், ஃபெர்டிலைசேஷன், போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன். ஒன்னொன்னுத்துக்கு அடியில திருப்பி அத பிரிச்சு பிரிச்சு ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் அத பிரிக்கணும். ஸ்போரோஜெனிசிஸ், கெமிட்டோஜெனிசிஸ், பாலினேஷன் பிரிச்சு பிரிச்சு படிச்சீங்கன்னா, அது பெருசா தெரியாது. ஓகே. முக்கியமா போர்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வந்து படிக்கிறீங்க. கொஞ்ச நேரம் எதுவும் டவுட்ஸ் இருக்கா ஆன்லைன்ல? சொல்லிக் கொடுத்ததுல?
காயத்ரி ஆயினா.
ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சாப்பிட்றலாம்.
ஓகே. இப்போ சில போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல சில கொஸ்டின் நீங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து 4 மார்க் கொஸ்டின். 4 மார்க் கொஸ்டின்ஸ் சில கொஸ்டின்ஸ் வந்து எப்படி ஆன்சர் பண்ண பார்க்க போறோம். நீங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இங்க 4 மார்க் கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா, ரைட் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த ஃபாலோவிங் floral paths after fertilization. அப்படின்னு கேட்டுட்டு சப்ல வந்து நம்பர் 1 ovarian wall, funicle, nucellus, integument அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, this is a 4 mark question that they are asking. இந்த இடத்துல ரொம்ப சிம்பிள் ஆன்சர் வந்து நீங்க இப்போ ovarian wall அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் வாட் இஸ் இட்ஸ் பீங் கன்வெர்ட்டட் இன்டு ஆன்சர்ல வந்து ovarian wall வந்து ஆஃப்டர் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் அது பெரிகார்பா மாறிடுது. ஃபியூனிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் ஸ்டாக் சீடோட ஸ்டாக்காக மாறிடுது. அதை நீங்கள் நிசலஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிஸ்பாமாக மாறிடுது. இன்டெக்யூமென்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீட் கோட்டாக மாறிடுது. டெஸ்டா த டெக்மென் இன்டெக்யூமெண்ட்ஸே வந்து இன்னர் இன்டெக்யூமெண்ட் அண்ட் அவுட்டர் இன்டெக்யூமெண்ட் பேஸ்ட் ஆன் அப்படி கேட்டாங்கன்னா பேஸ்ட் ஆன் தட் டெஸ்டா அண்ட் டெக்மென். ஸோ திஸ் இஸ் ஒன் கொஷின், ஒரு 4 மார்க்கர் கொஷின். ஓகே, இன்னொரு கொஷின் பார்ப்போம். இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 மார்க்கர் கொஷின். செகண்ட் வந்து 3 மார்க்கர் கொஷின். இங்கே வந்து டிஃபைன் கிரையோ ப்ரிசர்வேஷன். அப்படின்ட்டு 3 மார்க்ஸுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து கிரையோ ப்ரிசர்வேஷனை வந்து 3 மார்க்குக்கு எழுதணும்னா ஃபர்ஸ்ட்டு கிரையோ ப்ரிசர்வேஷனா என்னது, டெஃபினிஷன் ஆஃப் கிரையோ ப்ரிசர்வேஷன். ஃபர்ஸ்ட்டு ஸோ கிரையோ ப்ரிசர்வேஷனை பற்றி எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் போலன் வயபிலிட்டியை பற்றி பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள் போலன் வயபிலிட்டின்னா என்னது, பீரியட். ஆன்சர் எடுக்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து ஆன்சரில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல யூ கேன் டாக் அபவுட் போலன் வயபிலிட்டி. போலன் வயபிலிட்டினா என்னது, அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட்ல நீங்க எழுதும் போது சில கீ டேர்ம்ஸ் வந்து இப்போ இன்க்ளூட் பண்ணியா. கிரையோ ப்ரிசர்வேஷன்ல கீ பாயிண்ட் வந்து செகண்ட் பாயிண்ட்ல வந்து நீங்க லிக்விட் நைட்ரஜன் is very important. The temperature -196 degrees Celsius. Temperature is very important. Liquid nitrogen temperature. Yeah. So and then after that you have to include the function. What are you storing? So what are we storing? We are storing pollen grains. Of many species.
storing pollen grains of many species in liquid nitrogen for -190 at -196 degree Celsius. Okay, so -196 degree Celsius, liquid nitrogen, pollen viability. So these are your key terms. Okay. அடுத்து வந்து ஒரு அப்ளிகேஷன் எழுதலாம். டு கிரையோ ப்ரிசர்வேஷன் திஸ் பர்டிகுலர் டெக்னிக். இப்போ இந்த டெக்னிக் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி போலன் வயபிலிட்டியை பற்றி என்னன்னு டிஸ்கிரைப் பண்ணால், அதுக்கப்புறம் கிரையோ ப்ரிசர்வேஷன்னா என்ன அப்படின்றது, அதோட கேரக்டர்ஸை பற்றி, சில இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸை பற்றி பேசுகிறோம். தேர்டில் வந்து அதோட அப்ளிகேஷன், அதை நம்ம வந்து எதில் அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிராப் ப்ரீடிங். நீ வந்து தேர்ட் பாயிண்ட்ல வந்து அப்ளிகேஷன் அப்ளிகேஷன்ல வந்து கிராப் ப்ரீடிங் ப்ரோக்ராம், சீட் பேங்க், சீட் பேங்க்ஸ். அதே மாதிரி நீங்க வந்து இட் ஹேஸ் டு பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் செக்ஷுவல். இந்த சாப்டர் மட்டும் கிடையாது, அதை வந்து நீங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா X2 மோட் ஆஃப் கன்சர்வேஷன்ல இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். இல்லையா? ஸோ அதை பற்றி கூட எழுதலாம் இஃப் யூ வாண்ட் ரைட் ஃபார் மோர். ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ டிஃபைன் கிரையோ ப்ரிசர்வேஷன் 3 மார்க்ஸ், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் பைஃபிகேட் அண்ட் யூ ஹேவ் டு இன்க்ளூட் த கீ டேர்ம்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து X2 மோட் ஆஃப் கன்சர்வேஷன், கீ டேர்ம், சீட் பேங்க்ஸ், லிக்விட் நைட்ரஜன், -196, pollen viability, seed bank. So these are all important key. இது வந்து ஒரு 3 மார்க் இருக்கும் கேட்க வாய்ப்பு. அடுத்து வந்து ஒரு கொஸ்டின் வந்து give an account on parthenocarpy. அப்படின்ட்டு ஒரு 2 மார்க்ஸ்க்கு. 2 மார்க்ஸ் அப்படின்னா என்ன, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன ஆன்சர்ல வந்து பார்த்தனோகர்பியை வந்து கிவன் அக்கௌண்ட் ஆன் பார்த்தனோகர்பின்னு 2 மார்க்ஸ், இல்லை 2 or 3 மார்க்ஸ்னு வச்சு 2 or 3 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். பார்த்தனோகர்பி ஃப்ரூட்ஸ் ஆனது டெவலப்மெண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ovary of a flower into fruit without fertilization. Okay, this is a key term. Without fertilization is a key term. This should be your first point. This is how you should start your answer. Okay, அடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து எப்படி இருக்கணும். ஸோ அடுத்து வந்து அடுத்த பாயிண்ட்ல வந்து இந்த ஃப்ரூட்ஸை பத்தி நீங்க வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது மூலியமா இந்த ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்கும். தீஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் சீட்லெஸ். சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ், சீட்லெஸ் இஸ் a key term. தேர்ட் பாயிண்ட்ல வந்து நீங்க எப்படி இருக்கலாம், அதை எப்படி இன்டியூஸ் பண்றது. இட் கேன் பி இன்டியூஸ்ட் பை growth ஹார்மோன்ஸ். என்ன growth ஹார்மோன்? gibberellic acid. The hormones என்ன பண்ணும்? It helps in maturing the fertilization. So this is how you will go for mark of question or a 3 mark question for partheno. இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம்.
இந்த கொஸ்டின்ல வந்து what are the functions of tapetum? அப்படின்னு இது வந்து ஒரு 2 மார்க்கர் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோம்? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் tapetum வந்து 2 மார்க்கர் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆன்சர்ல வந்து சில கீ டேர்ம்ஸ் நான் ஸ்பெசிஃபை பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல யூ கேன் இன்க்ளூட் தட் இட்ஸ் அ நியூட்ரிட்டிவ் லேயர். இன்னமோஸ்ட் லேயர், நியூட்ரிட்டிவ் லேயர், அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா இங்கே ஃபங்க்ஷன். அடுத்து வந்து செக்ரேட்டிங் ஹார்மோன்ஸ். Secreting hormones and enzymes. Yeah. So secreting hormones and enzymes and functioning as a nutritive layer. They're initially haploid. They're initially diploid, but then later on they become polyploid and multinuclear. Along with that, they also have absorptive function. Okay. So these are your key terms. நான் இங்கே key terms மட்டும் தான் எழுதியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி you can frame your own sentence. ஸோ இந்த உங்களோட பாயிண்ட்ஸில் வந்து இப்போ நீங்கள் 2 மார்க் அப்படின்னா ஒரு 3 மார்க்ஸ் ஒரு 3 பாயிண்ட்ஸ் எழுதுறீங்கன்னா these terminologies or key terms must be answered. It's a nutritive layer. It is the innermost layer. It is a nutritive layer, single layer of cells. Secretes hormones and enzymes. Third one, it also has absorptive function. Okay? It absorbs food from the middle layer and provides nutrition to the microspores. To the microspores. Nutrition யாருக்கு? To the microspores. To the microspore mother cells or the developing microspore. Okay? This is how you go for this type of question. இப்போ வந்து அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு 5 மார்க்கர் கொஸ்டின் பார்ப்போம். இந்த சாப்டர்ல இருந்து என்ன கேட்கலாம்? இது வந்து எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒவ்யூல் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் பை தி வே இந்த டபேட்டம் கொஸ்டின் வந்து 2 மார்க்கர்ன்றனால நம்ம இதோட நிப்பாட்டிட்டோம். இதே இது ஒரு 3 மார்க்கர் கொஸ்டினாக இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் இன்க்ளூட் த டயக்ராம். ஓகே, ஒரு ஆன்சரோட டயக்ராமையும் யூ கேன். இப்போ ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டயக்ராம் எப்படி இருக்கும்? ஒரு ரஃப் டயக்ராம். ஓகே, இஃப் இட் இஸ் அ 3 மார்க்கர் கொஸ்டின் ரஃப் டயக்ராம் மாதிரி வரைஞ்சிட்டு கேன் draw the pollen, and then the tapetum. இந்த மாதிரி ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி if it is a 3 marker. ஓகே, எனிவேஸ் இங்கே எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ வியூல் அப்படின்னு போட்டு இங்கே ஒரு 5 மார்க்ஸுக்கு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆப்வியஸ்லி 5 மார்க் கொஷினா டயக்ராம் இஸ் நெசசரி. ஸோ எடுத்தோடனே வந்து நம்ம டயக்ராம் வரையணும். ஓகே, டயக்ராம் எப்படி இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் யுவர் இன்னர் ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ளே வந்து யுவர் எம்ப்ரையோ. ஓகே, நியூசெல்லஸை ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்கணும். இந்த நியூசெல்லஸ்குள்ளே வந்து எம்ப்ரையோ. நியூசெல்லஸ்குள்ளே எம்ப்ரையோ வரைஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நியூசெல்லஸை வரைஞ்சாச்சு. நியூசெல்லஸ்க்கு வெளியே வந்து அடுத்து என்னது? யூ ஹேவ் யுவர் ஃபியூனிகுலஸ் கலாசல் அண்ட் மைக்ரோபைலார். ஸோ மைக்ரோபைலார் எண்டிங்
and இந்த பக்கம் your chalazal end is there. Okay. So இந்த இடத்துல வந்து you have to label your diagram. Here this is your funiculus. This is your nucellus. This is your embryo. This is your chalazal end. And this is your micropyle. Yeah. The micropyle. And these two layers are your integuments. Embryo sac. ஸோ இந்த மாதிரி எடுத்தோடனே 5 மார்க் கொஸ்டினாலே எடுத்தோடனே டயக்ராம் வரைஞ்சிடணும். டயக்ராம் வரைஞ்சதுக்கப்புறம் யூ ஹேவ் டு டிஸ்கிரைப் த பார்ட்ஸ். ஓகே. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டெரிவேஷனை பற்றி எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வி ஹேவ் டு ரைட் அபவுட் த டெரிவேஷன். ஸோ பிளாசண்டா ஆஃப் ஓவேரியன் வால். ஸோ இதுல இருந்து தான் வந்து டெரைவ் ஆயிருக்கு. derived from. So the ovule is derived from the placenta of the ovarian wall. Okay. இதை பத்தி எழுதிடணும். And it consists of a nucellus, which is the megasporangium. Okay. Second வந்து integuments பத்தி பேசணும். Integuments என்ன பண்ணுது? It is enclosing your nucellus and providing a supportive stalk. Okay. Supportive stalk. இதை பத்தி எழுதணும். Supportive stalk. Funiculus attaches the ovule to the placenta. அடுத்து வந்து funiculus. Funiculus பத்தி எழுதும் போது இது என்ன பண்ணுது? Attaches ovule to the placenta. Okay. So developed from the placenta of ovarian walls. Integuments பத்தி பேசியாச்சு, என்ன பண்ணுது அப்படின்னு. Funiculus பத்தி. அடுத்த பாயிண்ட் வந்து எதை பத்தி எழுதலாம்? மைக்ரோபைல் ஆர் ஹீலியம் பத்தி எழுதலாம். So helium பத்தி எழுதும் போது helium is representing the junction between ovule and the இதை பத்தி எழுதலாம். அடுத்து வந்து pollen tube இருக்கு இல்லையா? Pollen tube is passing through the micropyle. Passing through the micropyle before entering into your embryo sac. இந்த பாயிண்ட்டை பத்தி எழுதலாம். கடைசியா வந்து chalazal end பத்தி படிக்கலாம். அடுத்து வந்து chalazal end பத்தி நீங்க எழுதும் போது chalazal end. Chalaza வந்து it is where the nucellus and integument merge ஆகுது. It is the basal part of your ovule. Okay. ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரையணும், லேபிள் பண்ணிடணும். லேபிள் பண்ண பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பாயிண்ட் அதை பற்றி எழுதணும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் யோர் 5 மார்க்கர் கொஸ்டின். ஓகே. திஸ் ஹவ் யூ அப்ரோச் அ 5 மார்க்கர் கொஸ்டின். ஓகே. ஓகே, வேற கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இங்கே வந்து இன்னொரு கொஸ்டின்ல வந்து 5 மார்க்கர் கொஸ்டின் தான். இந்த 5 மார்க்கர் கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? எக்ஸ்பிளைன் த மெச்சூர் ஆந்தர் வால். Draw anther lobe and label the layers, wall layers அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே இப்போ நம்ம வந்து டப்பேட்டம் பற்றி மட்டும் வந்து நம்ம ஒரு 2 மார்க்கர் கொஸ்டின் அட்டம் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா டப்பேட்டமோட சேர்த்து அதோட அதர் லேயர்ஸ், மிடில் லேயர், எண்டோதீஷியம், எபிடர்மிஸ், ஸோ அதெல்லாம் பற்றியும் நம்ம வந்து எழுதணும் ஃபார் 5 மார்க்கர் கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டின் எப்படி அட்டம் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட்டு டயக்ராம் வரையணும். ஓகே, டெபிக்டிங் யுவர் ஆன்சர்.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து எபிடர்மிஸை பத்தி எழுதணும். ஓகே, எபிடர்மிஸை பத்தி எழுதணும். என்னென்ன எபிடர்மிஸை பத்தி அவுட்டர் மோஸ்ட் லேயர், சிங்கிள் லேயர், கண்டினியூஸ் லேயர் எல்லாம் பத்தி எழுதணும். அடுத்து வந்து எண்டோதீஷியம் பத்தி எழுதணும். 5 மார்க்கர் கொஸ்டின் எண்டோதீஷியம். எண்டோதீஷியம் பத்தி என்ன சொல்லுவீங்க? அதே மாதிரி சிங்கிள் செல் திக் லேயர். இந்த இடத்துல வந்து வாட் டைப் ஆஃப் அ வால்? இட் இஸ் தின் வால். thin wall and it is thick. ஏன்? due to thickening of alpha cellulose fibers. Okay. No, endothelium also helps in dehiscence of anther. இந்த மாதிரி ஒரு 3 பாயிண்ட். அதுக்கப்புறம் your middle layer பத்தி எழுதணும். it is short lived. middle layer compared to other layers are short lived. it is absent in a mature anther. mature antherல is absent. அடுத்து வந்து டபேட்டம் பற்றி இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். என்னென்ன அந்த 2 மார்க்கர் கொஸ்டின் என்னென்ன எழுதணும் அதையும் இங்க ஃபுல்லா இன்க்ளூட் பண்ணிடணும். along with the diagram, okay, which I drew previously. இந்த இடத்துல the diagram and the points. diagramல வந்து மற்ற பார்ட்ஸையும் வந்து லேபிள் பண்ணணும். okay, so this is how you go for a 5 marker question with respect to the anther. okay. so அடுத்து வந்து இந்த இடத்துல இன்னொரு ஒரு 5 மார்க்கர் கொஸ்டின் பார்க்க போறோம் with respect to endosperm. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் endosperm? அடுத்து வந்து explain the types of endosperm. ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து ஒரு 5 மார்க்கர் கொஸ்டினுக்கு கேட்குறாங்க. இது 5 மார்க்கர் கொஸ்டின். ஸோ இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுவோம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சரை எப்படி பிகின் பண்ணணும்? எண்டோஸ்பர்ம்னா என்னன்றதை வச்சு பிகின் பண்ணணும். ஸோ எண்டோஸ்பர்ம் டெவலப்மெண்ட் எங்க இருந்து நடக்குது? பிரைமரி எண்டோஸ்பர்ம் நியூக்ளியஸ். ஸோ டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்போ செகண்ட் மேல் கெமீட் வந்து, ஸோ நீங்க எப்படி ஆரம்பிக்கலாம்னா டபுள் ஃபர்டிலைசேஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ டபுள் ஃபர்டிலைசேஷனை வந்து செகண்ட் மேல் கெமீட் வந்து it is fusing with your polar nuclei, இல்லையா? give you to give you a triploid primary endosperm nuclei which is giving rise to a primary endosperm cell. primary endosperm cell ல இருந்து என்ன ஆகுது? it is developing into your endosperm. ஸோ இதை பத்தி நீங்க வந்து நான் வந்து வெறும் கீ பாயிண்ட்ஸை மட்டும் தான் கொடுத்துருக்கேன். டபுள் ஃபர்டிலைசேஷன், செகண்ட் மேல் கெமீட், போலார் நியூக்ளியை, ட்ரிப்ளாய்டு பிரைமரி, ட்ரிபிள் ஃபியூஷன், பிரைமரி ட்ரிப்ளாய்டு பிரைமரி எண்டோஸ்பர்ம் நியூக்ளியஸ். ஸோ வெறும் நான் கீ டேர்ம்ஸை மட்டும் எழுதியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி யூ கேன் ஃப்ரேம் மல்டிபிள் பாயிண்ட்ஸ். ஸோ ஃப்ரேம் பண்ணி இந்த மாதிரி ஆரம்பிங்க. டிஸ்கிரைப் வாட் அண்ட் எண்டோஸ்பர்ம். ஸோ எப்படி எண்டோஸ்பர்ம் டெவலப் ஆகுது, அதுக்கப்புறமா வந்து யூ ஷுட் ஸ்பெசிஃபை செவரல் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், it is preceding the embryo development. embryo development க்கு முன்னாடி endosperm development நடக்குது. precedes the embryo development. okay, so இத பத்தி எல்லாம் நடக்கணும். it is triploid in nature, 3n, இதெல்லாம் பத்தி பேசணும். so this will cover around 3 points. okay, அதுக்கு அப்புறமா வந்து நீங்க என்ன பண்ணணும்? types of endosperm development பத்தி கேக்குறாங்க இல்லையா? types of endosperm developmentல they have nuclear.
First type of endosperm development is nuclear. Nuclear type la enna avudhu repeated division. Nucleus வந்து repeated division undergo பண்ணி it gets arranged in the periphery leaving a central vacuole. Okay. இந்த இடத்துல வந்து repeated nuclear divisions leading to arrangement in the periphery, thereby vacuole formation. இந்த இடத்துல ஒரு டயக்ராம் ஒன்று கண்டிப்பா வரையணும். டயக்ராம் எப்படி வரைவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஆஃப்டர் இது வந்து அகைன் 2 செல் ஸ்டேஜுக்கு மாறுது. இந்த மாதிரி போய் 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 கடைசியில் வந்து என்ன ஆகுது? பெரிஃபெரியில் இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிக்குது. அண்ட் இட் இஸ் லீவிங் அ சென்ட்ரல் வேக்யூம். ஓகே, திஸ் இஸ் நியூக்ளியர். அண்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ், சில எக்ஸாம்பிள்ஸும் நீங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் திஸ் டைப் ஆஃப் நியூக்ளியர் எண்டோஸ்பெர்மிக் டெவலப்மெண்ட்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னது? கோகனட். கோகனட்ல நடுவில் ஒரு சென்ட்ரல் வேக்யூல் இருக்கு இல்லையா, அதை சுற்றி ஒயிட் கலர்ல எண்டோடர்மிஸ் இஸ் பீயிங் ஃபார்ம் இல்லையா. ஸோ தட் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் நியூக்ளியர் எண்டோஸ்பெர்மிக் டெவலப்மெண்ட். கோகனட், காட்டன், கேலோட்ராபிஸ், கேப்சல்லா, காஃபி, அந்த மாதிரி ஒரு 2-3 எக்ஸாம்பிள் கொடுக்கும். செகண்ட் டைப் வந்து செல்லுலார். செல்லுலார்ல எப்படி நடக்குது? every division followed by cytokinesis. So cellular from the beginning. So இந்த இடத்துல வந்து vacuole formation நடக்காது. Instead diagram வரையும்போது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி 2 செல் ஸ்டேஜ்ல இருக்கா? 2 செல் ஸ்டேஜ்ல இருக்கு. அது வந்து immediately cytokinesis வந்து ஃபாலோ பண்றதுனால there won't be any vacuole formation. Yeah, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு இருக்குன்னா இந்த இடத்துல கேப்பே இல்லாம it will cover all the. This is cellular. ஸோ இதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள். ஓகே, தத்துரா, பெட்டூனியா, இந்த மாதிரி 2-3 எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபை ஃபார் செல்லுலார் டைப். அடுத்து வந்து ஹீலோபியல். தேர்ட் டைப் வந்து ஹீலோபியல். ஸோ இங்கே வந்து கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க? 5 மார்க்கர் கொஸ்டின், எண்டோஸ்பெர்ம்னா என்னது அண்ட் தென் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் எண்டோஸ்பெர்ம். ஸோ டைப்ஸ் ஆஃப் எண்டோஸ்பெர்ம்ல இப்போ 3 டைப் நம்ம பார்க்க போறோம், ஈச் கேரிங் 1 மார்க். ஸோ அந்த டைப்னா என்னது, டயக்ராம், ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, 1 மார்க். அதுக்கு முன்னாடி வந்து வாட் இஸ் எண்டோஸ்பெர்ம்க்கு ஒரு 2 மார்க்ஸ். அதில் வந்து டபுள் ஃபர்டிலைசேஷன் மூலமா எப்படி டெவலப் ஆகுது அண்ட் அதோட சில கேரக்டர்ஸ் லைக் ப்ரிசீடிங் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட், ட்ரிப்ளாய்டு, இதெல்லாம் இருந்தாங்க. கடைசியாக வந்து ஹீலோபியல், தேர்ட் டைப் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் டெவலப்மெண்ட். நியூக்ளியர் பார்த்துருக்கோம், செல்லுலார் பார்த்துட்டோம். தேர்ட் வந்து ஹீலோபியல். ஸோ இந்த டைப்ல எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் டெவலப் ஆகுது அண்ட் தென் அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி அன்ஈக்குவல் சைட்டோகைனசிஸ். அன்ஈக்குவல் சைட்டோகைனசிஸ் like a keyword. Okay, so unequally sized two unequally sized cells are being formed. Okay, unequal size la form ஆகுது. So eventually cytokinesis நடக்கும். So இதுல வந்து as a result என்ன ஆகும்? மல்டி நியூக்ளியேட்டட் ஆகும் அண்ட் eventually cytokinesis நடக்குது அண்ட் செல்லுலார் எண்டோஸ்பெர்மா மாறிடுது. டயக்ராம் வரையும் போது this is a pen, primary endosperm nucleus, callosal end, and then multiple nuclei are being formed, multinucleated, multiple nuclei is being formed, and then கடைசியா வந்து ultimately give rise a cellular type.
ultimately it will give rise to a cellular endosperm. That will ultimately will give rise to a cellular endosperm. Okay. Again, இதுக்கு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள். Asphodelus, alisma. இந்த மாதிரி அதுக்கு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள். So this is how we approach a 5-marker question for endosperm. So what is endosperm? Explain the types of endosperm. 5-marker question. So இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணேன். endospermனா என்னது, ஸ்டார்டிங் ஃப்ரம் டபுள் ஃபர்டிலைசேஷன் எப்படி அது உருவாகுது, அதோட ரெண்டு கேரக்டர்ஸ் டிப்ளாய்டா இருக்கு இல்லை இட்ஸ் ப்ரிசீடிங் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட். ஓகே, அது எப்படி எம்ப்ரியோ ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் எண்டோஸ்பர்ம் டெவலப்மெண்ட், யூ ஹேவ் நியூக்ளியர், செல்லுலார் அண்ட் ஹீலோபியல். ஒரு ஒரு டைப்பும் ஒரு பாயிண்ட், டயக்ராம் அண்ட் எக்ஸாம்பிள். So this is how you score 5 marks. So this is how you approach 2-marker, 3-marker and 5-marker question with respect to this particular chapter. So that's it for today's class.